தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கறாங்க. வெயிட் அண்ட் see. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே நாங்கள் தொடர்ந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலேயே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். Yesterday, Ambedkar was asked by press people, "You are the maker of the constitution. Why you want to ban it?" He said, I quote, "We build a temple to God to come and abode. If devil had taken the possession, what else we do except to destroy the temple?" Sir, please decide. Devil or God? Thank you. Government is allergic to socialism and secularism. That is what I want to. NDA government has been acting contrarily to the vision of Anand Dr. Ambedkar. கடந்த 10 ஆண்டுகளாக ரயில்வே துறையால் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ரயில்ல நாங்க போகும்போது பார்த்தா சாப்பாடு உண்மையிலே சரியில்லை. பப்ளிக்கும் போறாங்க, அவங்களுக்குமே அந்த உணவு முறை சரியில்லை என்ற கருத்து இருக்கிறது. டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அந்த சூப்பர்வைசரை போட்டு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு டாய்லெட் கிளீனிங் அந்த உணவு முறைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிதி கண்டிப்பா தேவை. ஏன்னா சிறு சிறு தொகை சின்ன தொழில் பண்றவங்க எல்லாம் இதுல ரொம்ப பாதிக்கிறாங்க. That is the first scheme for agriculture, for farm people. Union government with its own resources cannot manage any state's disaster. All we wanted was, instead of talking outside the parliament, to come into the house, sit in his chair and answer the question. That's what we asked. We never asked anything. The slogans "Make in India" remains a slogan, and the Stand Up India looks like a stand-up comedy. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க.